Welcome to online class of Thema 6th Max 3rd chapter perimeter and area. Example 13 page number 46. Find the perimeter and area of the following L-shaped figure. இப்போ ஒரு எல் ஷேப் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிமீட்டர்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், எல்லா சைட்ஸுமே ஆட் பண்ணணும். இப்போ என்ன 28 + 7 இது பார்த்திங்கன்னா இது 21 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லாக 28 ஓகேவா. இது வரைக்கும் என்ன, இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர்ஸ், இங்கே 7 இருக்கிறதால இது வரைக்கும் 7. அப்போ இங்கே என்ன ஆகும்னா 28 - 7, இது ஃபுல்லாக 28, இது வரைக்கும் 7. அப்போ 28 - 7 = 21 சென்டிமீட்டர்ஸ் இங்கே மட்டும். ஓகேவா. இது ஃபுல்லாக 7, இது ஃபுல்லாக 28. ஓகே 28, இது வரைக்கும் என்ன 7 சென்டி, ஏன்னா இங்கே 7 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 7, இது வரைக்கும் 7. அப்போது என்ன வரும், = 28 - 7 = 21 சென்டிமீட்டர்ஸ் இது வரைக்கும். அப்போ இங்கே 21 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இங்கேயும் என்ன, இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக 28, இது வரைக்கும் 7. ஓகே, இது வரைக்கும் 7ன்னும்போது இது ஃபுல்லாக 28, இங்கே 7 சென்டிமீட்டர் கட் ஆகும்போது இங்கேயும் என்னென்னா 21 சென்டிமீட்டர்ஸ் வரும். இது ஃபுல்லாக 28, இங்கே 7, இங்கே மேலே 7 கொடுத்ததா, இங்கே 7. அப்போ 28 - 7னா இங்கேயும் 21 சென்டிமீட்டர்ஸ் வந்துடும். அப்போ 28 + 7 + 21 + 21 + 7 + 28 பெரிமீட்டர் 112 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த L-shaped figure, it is divided into 2 rectangles A and B. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு லென்த்து 28 சென்டிமீட்டர்ஸ் வச்சு பண்ணுறாங்க, அண்ட் பிரெத்து 7 சென்டிமீட்டர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணோம், இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது இங்கே 21 ஆகிடும்ல, இங்கே 21 சென்டிமீட்டர்ஸ் ஆகிடும், இங்கே 7 சென்டி. அப்போது இன்னொரு ரெக்டாங்கிள் என்ன பண்ணுறாங்க, 21 சென்டிமீட்டர்ஸ் வச்சு இன்னொரு ரெக்டாங்கிள் போடுறாங்க. அதை தான் இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இது ஃபுல்லாக ரெக்டாங்கிள் ஏக்கு என்னும்போது என்ன வரும், இது ஃபுல்லாக 28 சென்டிமீட்டர்ஸ் வரும், இங்கே 28, இங்கே 28. அப்போது லென்த்து 28 சென்டிமீட்டர் வச்சு பண்ணுறாங்க. இப்போ இங்கே பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இந்த ரெக்டாங்கிள் பி ரெக்டாங்கிளுக்கு இது ஃபுல்லாக 28. அப்போ இங்கே 7. ஓகே, இந்த இது 7. அப்போ 28 - 7னா இங்கே 21 வந்துடும், 21 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 21 சென்டிமீட்டர்ஸ்க்கு இப்போ ஆங்கிள் பின்னு வரும்போது இங்கே என்ன வரும்னா 21 சென்டிமீட்டர்ஸ். அப்போ 21 சென்டிமீட்டர் வச்சு ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. 28 இது ஃபுல்லாக ஆங்கிள் ஏக்கு வரும்போது ஃபுல்லாக 28 சென்டிமீட்டர்ஸ் லென்த்து வரும். ஆங்கிள் பி ரெக்டாங்கிள் பின்னு வரும்போது இது என்ன ஆகும்னா, இங்கே 28, இது ஃபுல்லாக 28, இங்கே 7. ஸோ 28 - 7 21 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெக்டாங்கிளை தனியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ 21 × 7. ஸோ இது இது ரெண்டுத்துக்குமே ஏரியானா நம்மளுக்கு தெரியும் L × B. ஸோ ஃபுல் ஏரியா நம்ம 2 ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 196 + 147 343 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஆர் என்ன போடலான்னா 343 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயருன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஃபஸ்ட்டு 28 வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம், தென் 21 வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது 28, இது 7 போச்சுன்னா 21, இங்கே 21. ஸோ பெரிமீட்டர் வரும்போது இது 28 27 21 21 28 7ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு இது ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த 21 வரும்போது இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ 21 வச்சு ஒரு பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.